என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இங்கே சானிட்டோரியத்தில் இந்த பாரத மாதா தெருவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுங்க. காலையில் 8 மணிக்கு ஒரு பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தோளில் முதுகில் பைய போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். அந்த டீ கடை வாசலில் உட்காந்துக்கிற பெஞ்சில் உட்காந்துக்கிற பெரியவர் போகிறவன் வரவனெல்லாம் பார்ப்பாரு. யாராவது ஒருத்தனை பட்டுன்னு பிடிப்பார். பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து ஒரு சிக்கலான ஒரு கேள்வியை கேட்பார். அந்த ஆள் கேட்குற கேள்விக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பயங்கரமான ஆள் அவர். ஒரு சேடிஸ்ட்னு வச்சிங்களேன். கேட்குற கேள்விக்கு அவன் முகம் சுருங்கி போய் வாடுறதை பார்த்து இவர் வளமாக சிரிப்பார். அந்த மாதிரி ஆள் என்ன பண்ணார், அன்னைக்கு அவர் தலையெழுத்து சரியில்லை பொழுது அந்த 8th பாயிடுக்கிற பையனை கூப்பிட்டாரு. வாடா தம்பி, எதனா பிஸ்கட் ஒன்று எதுவும் வேணான்னா. கிளாஸில் என்னடா படிக்கிறேன், என்ன மார்க்குன்னார். ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் சார்ண்ணா. அப்படியா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு பார்ப்பேன், நான் ஒத்துக்கிறேன்டா நீ அறிவாளின்னார். சொல் கேளுன்னா. கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு நான் ஃப்ளைட்டில் போகிறேன். ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்படின்னா என் வயசு என்ன சொல்லு பார்க்கலான்னாரு. இந்த கேள்விக்கு ஏதாவது அர்த்தங்குதா? ஃப்ளைட்டுக்கும் 800 கிலோமீட்டர் வேகத்துக்கும் கல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் இவன் வயசுக்கும் என்ன சம்மந்தங்குது? பையன் முழிப்பான்னு அந்த ஆள் எதிர்பார்த்தான். பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், சிம்பிள் அங்கிள், ரொம்ப வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஏஜ் 60 நடக்குதுன்னா. கட்டி பிடிச்சிக்கினார் பெரியவர். எப்படா கண்டுபிடிச்ச? உண்மையிலே எனக்கு 60 தாண்டா நடக்குது. எப்படி கண்டுபிடிச்ச? இல்லை ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா. டே ப்ளீஸ் சொல்லிட்டு போடா. என் வரலாற்றிலே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன முதல் ஆள் நீ தாண்டா. கொஞ்சம் சொல்லிட்டு போடா. ஒன்றும் இல்லைங்கள், எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான், உங்களை விட ஏடாகூடமாக பேசுவான். அவன் என்ன பேசுகிறான்னே யாருக்கும் தெரியாது. அதனால் அவன் பேரே எங்களுக்கு மறந்து போச்சு. அவனை நாங்கள் எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? டே அரைக்கருக்கு இங்கே வாடான்னு தான் கூப்பிடுவோம். அவனுக்கு வயசு 30. அரைக்கருக்கு 30ன்னா முழுக்கருக்கு 60 தான் இருக்கணும். அதை வச்சு தான் நான் முடிவுக்கு வந்தேன்னு.